வணக்கம். ஸ்ராயணம விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய முதல் நாள் கௌரி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. அந்த அம்பால நாம் சாஸ்வதமாக நாம் கும்பிடும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் அம்மாகிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். நாம் அம்மாட்ட அழுது கேட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். சில இடத்துல அடி விழுகும். அழுகாமல் கேளு, சமத்தா கேளு, குறும்பு பண்ணாமல் கேளு அப்படின்னு. சில இடத்துல அமைதியாக கேட்டால், மௌனத்தில் கேட்டால் அம்மா புரிஞ்சுக்கிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போது நாம் இந்த அம்பாவை கும்பிடும் பொழுது விநாயகரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கும்பிடுறோம். கணநாதா, கணபதியே, விநாயகப் பெருமானே, மகா கணபதியே, எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு வெற்றிகளை கொடுக்கணும், தடையில்லாமல் இருக்கணும். தடைகள் எது வந்தாலும், யார் மூலமாக எந்த தடைகள் வந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முழு முதல் கடவுளான ஆதி கணபதியை, விநாயகப் பெருமானை நாம் மனசார கும்பிடுவோம் இல்லைங்களா? கௌரி அம்மனை கும்பிடும் பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ 9 பேரோ சுமங்கலிகளை வர சொல்லி அவங்களுக்கு சாதம் கொடுத்து வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம், ரவிக்கத்தோணி, உங்களால் முடிஞ்ச புடவை எடுத்து கொடுங்க. கொடுக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு இவங்க சுமங்கலி நம்ம வீட்டுக்கு பூஜை பண்ண வந்திருக்காங்க, வெத்தலை பாக்கு வாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியாக நினைக்காம அவங்கள அந்த அம்பாலே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்கள தாம்பூலம் வாங்கிக்க சொல்லுங்கள். தாம்பூலம் வாங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் நிச்சயமாக நடக்கும். சில இடத்துல வசதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க போனால் அவங்கள கொஞ்சம் பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லாமல் இருக்கும். அவங்களும் சுமங்கலிகள் தானே, அவங்களுடைய மனசும் வருத்தப்படும் தானே. அதனால் இருக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணங்களானது ஒரே இடத்துல தூய்மையாக இருந்து நம்ம வீட்டுக்கு அம்பாள் வந்திருக்கா, அம்பாளுக்கு நாம் அம்மாவை நல்லா கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நாம் அம்மாட்ட எது கேட்டாலும் ஈஸியாக கிடைச்சிரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. கஷ்டப்படணும், வருத்தப்படணும். தன்னுடைய உடலை வருத்தி அம்மாளுக்கு விரதம் இருந்து 1 மணி நேரமாவது நம்மளால் முடிஞ்சால் மௌன விரதம் இருந்து அம்பாளுக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சந்ததிகளுக்காக அம்பாளுக்கு வேண்டிக்கணும். நம்ம அந்த அம்பாளுக்காக நாம் இருக்கோம், நமக்காக அம்பாள் இருக்கா. நாம் அப்படி நினைக்கணும். அம்மா நமக்காக இருக்கா, நம்ம குலசாமியாக இருக்கா, நம்ம வீட்டில் நமக்கு பொண்ணாக வந்து பிறந்திருக்கா, நம்முடைய அம்மாவாக நம்ம கூட இருக்கா, நம்முடைய பாட்டியாக இருக்காங்க, ஆத்தாவாக இருக்காங்க, அம்மச்சியாக இருக்காங்க, அம்மத்தாவாக இருக்காங்க, அப்பத்தாவாக இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மனசில் அந்த எண்ணமானது ஆள் மனசில் போய் அப்படியே பதிஞ்சுக்கும். இப்போ அந்த அம்மனை கும்பிடும்போது நமக்கு வேண்டியபடி நிச்சயமாக அவள் அருள் புரிவாள். ஆசையும் கொடுப்பாள், அனுகிரகத்தையும் கொடுப்பாள், அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தருவாள். உங்களுக்கு பிடித்த எந்த தெய்வமாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் கும்பிடும் பொழுது அற்புதமாக மனசில் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அம்மாட்ட கேளுங்க. திருமணம் தடையாக இருக்கா, தாமதமாக இருக்கா, இல்லை பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது, முடிகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நின்று போகுதா, யாரோ ஒருத்தர் மூலமாக தட்டி விடுறாங்களா, அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள் நிறைய பெற்றோருக்கு வருத்தத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு விநாயகர் பெருமான்கிட்ட அம்மாட்ட கேளுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே விநாயகர் பெருமானை வாங்கி வச்சு பூஜை பண்ணுவீங்க. கௌரி அம்மனை வச்சு பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் இதெல்லாம் கேளுங்க. கௌரி அம்மாட்ட கேட்கும்போது அம்மா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு கனவின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும்.
அது உங்களுக்கே போக போக புரியும். அடடா, நாம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியில் அம்பாளுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணி சுமங்கலிகளை வர வச்சு கொடுத்தோம் இல்லையா? நமக்கு இவ்வளோ சீக்கிரம் நம்ம வேண்டுதல் நிறைவேறுச்சா? அப்போ இவ்வளோ பலன்கள் இதில் இருக்கா? நாம் தொடர்ந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி பண்ணுவோன்னு நினைப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ராஜகாளி அம்மனே போற்றி 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 போற்றி. ஸ்வாயம்.